அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பற்றினா வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவின் அமைச்சர் ராசா வீட்டில் பயங்கர சம்பவம் செய்த அமலாக்கத்துறை, அதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின், இது மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திமுகவுடைய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் ராசா அவர்கள். அவர்களுடைய வீட்டிலேருந்து ஏற்கனவே திமுகவுடைய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் ராசா அவர்கள். அவருடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அதிரடியாக அமலாக்கத்துறை இன்று அதிரடியாக எதிர்பாராத விதமாக அமலாக்கத்துறை ரெய்டுகள் நடத்தியிருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா திமுக தலைமையகமே பெரும் அதிர்ச்சியில் இருந்து வருவதாக ஒரு செய்திகள் வெளியே இருக்குது. ஸோ எதனால் திமுகவுடைய தலைமையகமே எதனால் அதிர்ச்சியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் ராசா அவர்கள் வீட்டில் இருந்து வருவதாக செய்திகள் வெளியேறும் நிலையில் தான் ராசா அவர்கள் பார்த்திங்கன்னா அதிர்ச்சியில் இருக்கார். இருந்தாலும் எக்கச்சக்கமான பணங்களும் புழக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்க நிலையில் தான் அதிரடியாக அமலாக்கத்துறை ரெய்டுகள் நடத்தியிருக்காங்க. இருந்தாலும் ஏற்கனவே 2G வழக்கில் சிக்கியிருந்தார் இல்லையா, இதனால் பார்த்திங்கன்னா மீண்டும் அவருடைய வழக்கை மறுஆய்வு செய்யணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தான் அவருடைய வழக்கை தாமாக முன் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரணை நடத்தணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் அதிரடியாக ராசா வீட்டிலும் கனிமொழி அவர்களும் இருவருமே 2G வழக்கில் சிக்கியிருந்தாங்க இல்லையா, இருவருமே கைது செய்யணும், மீண்டும் மறுஆய்வு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் அவருடைய வீடுகளிலும் கனிமொழி அவர்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா அதிரடியாக இன்று சோதனை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இன்று லீவு நாளாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக ரெய்டுகள் நடத்திருந்த சம்பவம் பெரிய சம்பவமாக இருக்குது. இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்ல போகிறார் இல்லையா, இந்த நிலையில் திமுக தலைமையாக அதிரடியாக ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதல்வராக இருக்கார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் அவர் தான் அவருடைய பொறுப்பு தலைமையில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ராசா அவர்கள் இப்போ சிக்கின அந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவமாக இருக்குது. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா திமுகவில் நிறைய அமைச்சர்கள் சிக்கியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பணப்புழக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் அதிரடியாக பாஜக குற்றச்சாட்டுகள் வச்சு இப்போ திமுக தலைமையாக பார்த்திங்கன்னா அதிரடியாக பெரும் கவலைக்கிடமாக இருக்குது. இருந்தாலும் அந்த கவலைக்கிடத்த காரணமாக பாஜகவை பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒழிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு திமுக செயல்பட்டு வருது இல்லையா. ஸோ இந்த நிலையில் தான் ஊழலில் சிக்கிய அமைச்சர்கள் வீட்டில் மீண்டும் அதிரடியாக சோதனைகள் நடத்தணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.